எனக்கு சாத்தியமற்றதா தெரிகிற சில வாக்குறுதிகள் நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்காங்கள, அதை சார்ந்து இப்போ விவாதிச்சிருவோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள். அண்ணா சீமான் அப்படின்னாலே அதிரடி அறிவிப்புகளுக்கு பேர் போனவர். அதில் அதிரடியா இதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 3 தலைநகரங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதிகபட்சமே சொல்கிறேன். 2 கன்ஃபார்ம் பண்ண முடியும், அதிகபட்சம் 3. ஆனால் 5ன்றது எனக்கு தெரிஞ்சு சாத்தியமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவர் லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இதைத்தான் 5 தலைநகரங்களா அவர் வரையறுத்திருக்காரு. ஓகே, அடுத்த விஷயம், நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல சென்னையில், சட்டமன்றம் எங்கே இருக்கு? இதே சென்னையில் தான். இது 2த்தையும் திருச்சிக்கு மாற்றுவோன்னு சொல்கிறாரு. இது ஒன்று தெரிஞ்ச பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம் திருச்சின்னா தமிழ்நாட்டோட மையமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தலைநகரம் அளவுக்கு இருந்து பண்ணுற செயலாற்றம் இருக்குல்ல, அது மத்தியம் சார்ந்து பெருசாக இருக்காதுங்க. அதான் என்னோட ஆட்சேபனையா சொல்லியிருந்தேன். 3வது விஷயம், எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு யார் ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஹைலி இம்பாசிபிள். யோசிச்சு பாருங்க. ஏன்னா மற்ற வேலை செய்கிறவங்களுக்கு மாதிரி இந்த பெனிஃபிட் அந்த பெனிஃபிட் நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியாது. ஒரு அரசு ஊழியர்னா பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இது எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? அதை யோசிச்சு பாருங்க நீங்களே. அடுத்து, இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, இதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனால் நிறைய பாலியல் சார்ந்த விஷயங்களை வேணால் சிக்கிறானுங்கனாக்கா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதை பற்றி எல்லாம் பரபரப்பாக ஒரு 10 நாளைக்கு பேசுவோம். அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலையும் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க, சட்டங்களாக கொண்டு வரதான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் இந்த பயம் எல்லாருக்குமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா திரும்ப திரும்ப இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போனா பாலியல் குற்றங்களை தடுக்க இது மட்டும் ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதை தாண்டி மாற்று சிந்தனை கண்டிப்பாக தேவை. அதனால் இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். தண்ணீர் வணிகம் இருக்குல்ல, இதுக்கு தடை விதிக்கப்படும்னு சொல்கிறாரு. அதாவது காசு கொடுத்து குடிக்கிற தண்ணியை வாங்குறோம்ல, அதுக்கு தடைன்னு சொல்கிறாரு. கேட்க சினிமாட்டிக்காக சூப்பராக இருக்குது, நல்ல மேட்ரா. அதுவும் இல்லாமல் தூய தண்ணீரை அரசே கொடுக்கணும் வர சொல்கிறாரு இலவசமாக. இதெல்லாம் சம விஷயம் தான், பண்ணால் சூப்பர். ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டி யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பிஸ்னஸ் அடிவாங்க தெரியுமா? அந்த பிஸ்னஸ் அடிவாங்கிறதுல ப்ரெஷர் பயங்கரமாக கவர்மெண்ட் கிரியேட் பண்ணப்படும். அதை நீங்கள் தாங்கணும்னாக்கா கஷ்ட மக்களே, எங்கேங்கிறது ப்ரெஷர் இறங்கணும்னே தெரியாது. அதை தாண்டி ஒருத்தங்க சாத்தியப்படுத்துறாங்கன்னா அவங்க தான் உண்மையான தலைவன். பார்க்கலாம் ஃபியூச்சரில் இது இருக்கான்னு சொல்லிட்டு. குளிர்பான தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இந்த நீர்நிலைகள் ஓரமா அங்கேருந்து தண்ணியை உறிஞ்சிட மாதிரி, அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்படும்னு சொல்கிறாரு. இதுவும் ஓரளவுக்கு பாசிபிள், பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் தான். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்பெனிஸை உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க, ஃபேக்ட்ரிஸை கொண்டு வர பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வேனிஷ் பண்ணிட்டு வெளியே போன்னு சொன்னாக்கா அது நமக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது. சட்ட போராட்டம் சார்ந்த தலைவலி பெருசாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இதை பண்ணணும், ஓகேவா? இதை பண்ணணும். ஆனால் இதை இப்பயே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு அதுக்கு வாய்ப்பே கிடையாது.